இப்ப சொல்லுங்க நடுவர் அவர்களே, குழந்தை வளர்ப்புல தாயோட பங்கு பெருசா இல்ல தந்தையோட பங்கு பெருசானு? என்னவோ எதிர்நிக்காரங்க சொன்னாங்க, தாய் 24 மணி நேரமும் தான் புள்ளைய பத்தியே தான் நினைப்பாங்களாம். தந்தை அப்படி இல்லையா, ஒரு கடையை எப்படி 2 ஆக்க 2 எப்படி 3 ஆக்கன்னு மட்டுமே தான் நினைப்பாங்களாம். இதெல்லாம் யாருக்காண்டிமா? நம்மளுக்காண்டி தானே. அவங்க கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் குளிர்லையும் கஷ்டத்துக்கும் மேல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கனால தானே இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பீஸா பர்கர் ஷவர்மான்னு வாங்கி சாப்பிடுறோம், பிடிச்ச ட்ரெஸ் போடுறோம், பிடிச்ச ஸ்கூலுக்கு போறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா பழைய ட்ரெஸ், இது பழைய மாடலு, புது மாடல்ல ட்ரெஸ் வேணும்னு கேக்குறோம். பத்தாததுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் வேற. இதெல்லாம் ஒரு தந்தை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கன்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க எதிரணிக்காரங்க. நடுவர் அவர்களே, ஒரு வார இதழ்ல இருக்கக்கூடிய தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிகள்ட்டெல்லாம் ஒரு கேள்வி கேட்காங்க. நீங்க யார பார்த்து இந்த உயரத்துக்கு வந்தீங்க, உங்களோட உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்காங்க. அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? மை டாடி மை ஹீரோ, என் தந்தை தான் என் கதாநாயகன் சொல்லி சொன்னாங்க. தமிழ்ல ஒரு பழைய பழமொழி கூட சொல்வாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. இதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு பழைய பாடல்ல கூட உண்டு, தாய் தானே அன்புக்கு ஆதாரம், தந்தை தானே அறிவுக்கு ஆதாரம். கேட்டீர்களா? ஒரு ஆணில் வளர்ச்சி அவன் அன்னையால் தான் முடியும், ஆனால் அவனது அறிவு வளர்ச்சி அவன் தந்தையால் தான் முடியும். எனவே தந்தையால் தான் வளர்கிறோம், தந்தையால் தான் வளர்ச்சியும் அடைகிறோம் என்று ஆணித்தரமாக கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.